ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்கிவிஸ் யூடியூப் சேனல். நான் அவங்களோட விஷ்ணு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோழிகளை அடை வைக்கிறதுக்கான சரியான முறை, அதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் ஆல்ரெடி அடை வச்சு நிறைய கோழி குஞ்சுகள்லாம் பொறிப்பு வந்துருக்கு. நல்லாவே எங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் இருக்குது. அதை வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி வைக்கணும், எல்லாத்தையுமே உங்கள் கூட இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இதுக்குள்ள என்னென்ன பொருள்லாம் தேவையான பொருள் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு வட்டகம் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமான சைஸில் எடுத்துக்கோங்க. ஒரு வட்டகம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சாக்கு ஒன்று, நல்லா கோணி சாக்காக இருக்கணும், அதான் முக்கியம். ஏன் கோணி சாக்குன்னா, நீங்கள் கிராமங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, குட்டிகள், அதாவது ஆட்டுக்குட்டி குட்டி போட்டாலோ மாடு குட்டி போட்டாலோ அந்த குட்டி வந்து கோணி சாக்கில் தான் படுக்க வச்சுருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கோணி சாக்கு வந்து நல்ல ஹீட்டை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு தண்ணியை விட்டு வெளியேற்றாது. அப்போ மோஸ்ட்டாக கோழி வந்து முட்டைகள் பொரிப்பதற்கு தேவையான ஹீட்டை வந்துட்டு இதை வந்துட்டு நல்லாவே கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, மணல் நம்ம வந்து எடுத்துருக்கோம். மணலில் வந்து ஈரமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது போக கொஞ்சம் சைஸான கல் ஏதாவது இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் கறிக்கட்டை, வத்தல், இரும்பு. என்னடா இதெல்லாம் எதுக்குடா, இதுக்கும் கோழிகளோட முட்டை பொரிப்புக்கு என்னடா சம்மந்தம் இருக்குன்னு கேட்குறீங்களா? அதையும் நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே தெளிவாகவே சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்துட்டு சாக்கை வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு மணல் வச்சிட்டோம். மணல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, சென்டரில் வந்து லைட்டாக குழி மாதிரி அமைப்பில் இருக்கணும். சுற்றி வந்து மணல் வந்து மேடாக இருக்கணும். மணல் வந்து நடுவில் வந்துட்டு கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நடுவில் வந்துட்டு முட்டையை வைக்கிறப்ப அந்த ஹீட்டை வந்து சுற்றி வெளியேறாமல் இருக்கும். முட்டைக்கு வந்துட்டு ஈவனாக வந்துட்டு ஹீட் கிடைக்கும். இப்போ வந்துட்டு வத்தல், கறிக்கட்டை, இரும்பு மூணுமே எடுத்து வச்சுருக்கோம். அது வந்துட்டு எதுக்குன்னு வந்துட்டு பார்த்துடலாம். முதல்ல வந்துட்டு வத்தலை பற்றி பார்த்துடலாம். வத்தல் வந்துட்டு கோழிகள் வந்து ஒரே இடத்துல உட்காந்து அடை வச்சுட்டு இருக்கும் போது அது மேலே வர பூச்சிகள், அதாவது எங்கள் ஏரியா சைடு வந்து அதை வந்து செல்லு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது அதோட தொல்லை வந்துட்டு கோழிக்கு வந்துட்டு இருக்காது. இந்த வத்தலோட காரத்தன்மையினால அந்த பூச்சியோட தொல்லை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, கறிக்கட்டை எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோழி வந்துட்டு ஒரு மாதிரி ஜொல்லு அந்த மாதிரி விடும். அது போக அதுக்கு அடையிலேயும் கழிஞ்சிருச்சுனாலும் அதோட ஈரத்தன்மையை வந்து கறிக்கட்டை வந்துட்டு இழுத்துக்கிறோம். அதனால முட்டை வந்துட்டு ஈரப்பதம் ஆகாமல் அதோட வெப்பம் கரெக்டாக கிடைக்காம இருக்காது. கரெக்டாக வந்து வெப்பம் கிடைக்கும். இரும்பு வந்துட்டு எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போல்லாம் எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்குதுன்னே சொல்ல முடியல. மழை பெய்யறப்ப இடி மின்னல் அந்த மாதிரிலாம் வரும். அதோட தாக்கம் வந்து முட்டைக்கு ஏற்படாமல் இந்த இரும்பு வந்துட்டு பாதுகாத்துக்கிறோம். இந்த 3 பொருளுமே முக்கியம். இதை வந்துட்டு மூட நம்பிக்கைன்னு நினைக்காதீங்க. இதுதான் உண்மையான இதோட இது பின்னாடி இருக்க அறிவியல். எதை பண்ணாலும் அது எதுக்காண்டி பண்ணுறோன்னு தெரிஞ்சு பண்ணுங்க. வாங்க இப்போ முட்டையை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, முட்டையை வச்சுட்டு கோழி அடை வைக்கிறத பற்றி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம முட்டையை வந்துட்டு அடைக்கு எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்றதா வந்து பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட ஒரு டப்பாவில் வந்துட்டு 10 முட்டைகள் இருக்குது. இதில் எது நல்ல முட்டை, எது அடைக்கு சரியாகும் அப்படின்றத பார்க்கலாம். அது செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வாளியில் வந்துட்டு தண்ணி எடுத்துருக்கோம். நம்ம ஒரு முட்டையை எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் வந்துட்டு வச்சிடலாம். இப்படி வைக்கிறதுனால நம்மளோட முட்டை வந்துட்டு பொரிப்புத்தன்மை ஆகுமா ஆகாதான்றதை சுலபமாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்றத இப்போ உங்களுக்கு இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லா முட்டையும் வந்துட்டு நல்லா ஃப்ளாட்டாக வந்து படுத்துக்கிடுச்சு கீழே. இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக வந்துட்டு அந்த அடியோட அடியாக படுத்துக்கிடுச்சுன்னா அந்த முட்டை வந்துட்டு நல்ல முட்டை, அடைக்கு ஏற்ற முட்டையாக இருக்கும். அதுவே ஒரு சில முட்டைகள் வந்துட்டு உள்ள வரைக்கும் போகாமல் இப்படி மேலேயே மிதந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி முட்டைகளை வந்து நீங்கள் வந்து அடை கூட்டுறது வந்துட்டு உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அந்த முட்டை வந்து பொரிக்காது. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிச்ச முட்டையவும் மற்ற முட்டையோட ஃப்ளாட்டாக படுக்காமல், அதாவது தரையில் இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நேரம் நின்றுருக்கும். அதாவது மற்ற முட்டைகள்லாம் இப்படி படுத்துருக்கும். இந்த முட்டை வந்துட்டு இப்படி 90 டிகிரி அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி முட்டைகள் வந்துட்டு அடை வைக்கிற மோஸ்ட்டில் 75% வந்துட்டு அடை கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீத 25% வந்துட்டு கொஞ்சம் டவுட் தான். ஆனால் 70%ன்றப்ப இதுவும் உங்களுக்கு பொரிச்சு வந்துடும். அப்போ கொஞ்சம் லேட் ஆகும் மற்ற முட்டைகளை கம்பேர் பண்ணுறப்ப. இப்படி தான் நம்ம வந்துட்டு கரெக்டான முட்டையை வந்துட்டு தேர்ந்தெடுக்கணும். ஒரு அடைக்கு வந்துட்டு நீங்கள் 12லேருந்து 15 முட்டை வரைக்கும் தாராளமாக வைக்கலாம். அந்த கோழியோட சைஸ் அந்த மாதிரி அதை பொறுத்து. நம்மக்கிட்ட இப்போ 10 முட்டை இருக்குது. நம்ம வந்துட்டு 10 முட்டையை தான் இப்போ வந்து அடை வைக்க போகிறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம முட்டையை வந்து கரெக்டாக அடிக்காச்சு. 10 முட்டை வச்சுருக்கோம். சுற்றி நம்ம
பொருட்கள்லாம் வச்சுருக்கோம். அதாவது கறிக்கட்டை, இரும்பு இதெல்லாம் வச்சுருக்கோம். வத்தல் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். முட்டை வந்துட்டு பள்ளத்தில் இருக்குது, அதை சுற்றி வந்துட்டு மணல் இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு வைக்கணும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த கோழி வந்துட்டு இதுக்கு மேலே உட்கார வைக்க மோஸ்ட்ல அந்த கோழியோட வெப்பம் வந்துட்டு இந்த வட்டத்துக்குள்ளேயும் கரெக்டாக முட்டைக்கு மேலேயே இருக்கும். அந்த வெப்பம் வந்துட்டு அந்த முட்டைக்கு நல்லா சரி விகிதத்தில் வந்து கிடைக்கும். அதனால பொரிப்புத்தன்மை வந்துட்டு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக், அது சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணி விட்ருங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபு ஒரு லைக் தான் எங்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் இதே மாதிரி நல்ல வீடியோஸ் போடுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டில் இந்த மாதிரி கோழி வளர்த்தாங்க, எப்படி அடை வைக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு உதவி செஞ்சு விடுங்க. கோழி இதில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளிப்ஸ் சொல்கிறேன். அதில் 2-3 டிப்ஸ். அதாவது நீங்கள் கோழி எந்த இடத்துல, ஒரு சில கோழிகள் வந்துட்டு அடை உட்காராது, அதை எப்படி உட்கார வைக்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறேன். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு கோழி உட்காந்துருக்கு. அந்த கோழியை வச்சு தான் இப்போ நம்ம வந்துட்டு அடை வைக்க போகிறோம். இந்த கோழி ஃபஸ்ட்டு முட்டை எங்கே வைக்குதோ அங்கே தான் அடை உட்காரும். இந்த கோழி வந்துட்டு இந்த டேபிளில் தான் ஃபஸ்ட்டு முட்டை வச்சுச்சு ரூமுக்குள்ளே. அதனால தான் இந்த இடத்துல வந்து உட்காந்து படுத்துருக்கு, அடைக்கு ரெடியாக உட்காந்துருக்கு. இந்த கோழி வச்சு நம்ம வந்து அடை வச்சிடலாம். ஒரு சில கோழிகள் வந்துட்டு ஃபஸ்ட்டு முட்டை எங்கே வைக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் அடை உட்காரும். வேறு இடத்துக்கு நம்ம மாற்றினோன்னா அடையிலேருந்து எந்திரிச்சு ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு பெரிய கூடையை, அதை அடை உட்கார வச்சுட்டு ஒரு பெரிய கூடையை வந்துட்டு வச்சு அதை வந்து பொத்தி வச்சிடணும். அப்போ ஒரு நாள் பூரா நீங்கள் பொத்தி வச்சிங்கன்னா அந்த நீங்கள் மாற்றி வச்ச இடத்த விட்டுட்டு அது வந்துட்டு எந்திரிச்சு போகாது. அப்படி இல்லைன்னா நைட்டு நேரத்தில், அதாவது ரொம்ப டார்க் இருட்டாக இருக்கிற நேரத்தில் இந்த இடத்துல இருந்து நீங்கள் வேறு எந்த இடத்துக்கு மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு மாற்றி வச்சிடலாம். அப்படி மாற்றினீங்கனாலும் கோழி வந்துட்டு அடையிலேருந்து எந்திரிக்காது. ஓகே, இதை நான் அடையில உட்கார வச்சிருவோம். அது இந்த வீடியோவில் காட்ட முடியுமா தெரியல. அப்படி அடையில உட்கார வச்ச கோழிக்கு வந்துட்டு ஒரு சில கோழிகள் வந்துட்டு தன்னோட முட்டையவே வந்துட்டு அதுவே உடச்சி வந்துட்டு சாப்பிடும். அது ஏன்னா கோழிகளுக்கு சரியான தீனியும் தண்ணியும் நம்ம வந்துட்டு கொடுக்காம இருக்கிறது தான் காரணம். அதனால அடை உட்கார வச்சிட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயும் கொஞ்சம் தீனியும் தண்ணியும் கம்பல்சரி நீங்கள் வச்சே ஆகணும். அப்படி வைக்கலைன்னா தன்னோட முட்டையை அதுவே உடச்சி அதுவே சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான அடை வைக்கிறதுக்கான முறை. இதை வந்துட்டு பயன்படுத்தி பார்த்துட்டு ரிசல்ட் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஒரு ஷேர் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே மக்களே, இதே போல் பல பயனுள்ள தகவல்கள் நம்ம வீடியோவில் வந்துட்டே இருக்கும். அதையும் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கோழி வந்து இந்த ரூமில் தான் அடை வச்சுருக்கோம். அது வந்து உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். ரூம் வந்துட்டு கொஞ்சம் லைட் இல்லை, கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடைக்கு வந்துட்டு இந்த கோழி இருந்தால் வச்சுட்டோம். நல்லா தெளிவாக அடை உட்காந்துருக்கு. அடை வச்சதுலேருந்து நீங்கள் அந்த முட்டையை வந்துட்டு நோண்டாமல் இருந்தாலே போதும். அதுக்கு எவ்வளோ வெப்பம் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கக்கூடாது. ஒரு சில நேரத்தில் முட்டை வந்து கொஞ்சம் வெளியில் இருக்கும், ஏன்னா அது ஓவர் ஹீட்டாக இருக்கனால அதையே கொஞ்சம் வெளியில் தள்ளி வச்சுருக்கோம். அதை வந்து நீங்கள் திரும்ப உள்ள வச்சிடக்கூடாது. அது நீங்கள் அடை வச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறதே நல்லது. இந்த ரூம்குள்ளேயே நாங்கள் வந்துட்டு அதுக்கு தேவையான தீவனம் மட்டும் தண்ணி வந்துட்டு வச்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் பக்கத்துலேயே தீவனமும் தண்ணி வச்சுருங்க. ஓகே, இந்த கோழி வந்துட்டு பொறிச்சு குஞ்சு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோவில் எத்தனை முட்டை பொறிச்சிருக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் சேனல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. ஓகே மக்களே, பாய்.